வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஜவ்வரிசி வடகம் கண்ணாடி போல வெடிக்காம ஈஸியா வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்தி ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஊத்தி 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது, இது போல மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்க. இப்ப நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிடலாம். தனியா ஒரு பாத்திரத்துல 4 கப் தண்ணி ஊத்தி அரை உப்பு போட்டு நல்லா கொதிச்சதும் இந்த அரைச்சு வச்சிருக்க ஜவ்வரிசி இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஜவ்வரிசியை போட்டு கலக்கினீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். கஞ்சியோட பதம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா வத்தல் போடுறேன். வர மிளகா மிக்சில போட்டு பல்ஸ்ல வச்சு 2 சுத்து சுத்திக்கங்க. இது போல வந்துரும். கஞ்சி தயாரா இருக்கு. துணியில ஊத்திடலாம். இப்ப ஊத்தும் போது பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்கா ஊத்துங்க. இது போல திக்கா ஊத்தும் போது காஞ்சதுக்கு அப்புறம் வெடிக்காது. துணியிலையும் ஊத்திருக்கேன், டேபிள் கிளாத்லயும் ஊத்திருக்கேன். இது போல டேபிள் கிளாத் கடைகள்ல கிடைக்குது. அமெரிக்கால இருக்கிற வீடுங்களுக்கு மொட்டை மாடி கிடையாது, அதனால நான் ரோட்டோரமா ஒரு டேபிள போட்டு காய வச்சுட்டேன் வத்தல. அமெரிக்கால வெதர் கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கு. இன்னும் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகல. டேபிள் கிளாத்ல போட்ட வத்தல் ஈஸியா வந்துடுச்சு. துணியில போட்ட வத்தல் ஈஸியா வரல, அதனால தண்ணி தெளிச்சு எடுத்துட்டேன். வத்தல் நல்லா 3 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். டேபிள் கிளாத் நிறைய கடைகள்ல கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வத்தல் போடுறதுக்கு. அப்கமிங் வீடியோஸ்ல வத்தல் வடகம் ஊறுகாய் ரெசிபி எல்லாம் வர இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஊறுகாய் வத்தல் வடகம் ரெசிபி வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.